ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக நீட் கவுன்சில்ஸ் வந்து நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. நம்ம கூட சொல்லியிருந்தோம் வெப்சைட் வந்து நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகும்போது ஒரு நல்ல அப்டேட் வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் கண்டிப்பாக ஏன் வந்து எம்சிசியில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பமாக தான் இருக்குது. லாஸ்ட் ரவுண்டு நம்மளோட பொறுமையை வந்து ரொம்ப சோதிச்சாங்க. லாஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 நாளைக்கிட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த லாஸ்ட் ரவுண்டே கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த ரவுண்ட் 3யும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெப்சைட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஆனால் வந்து எந்தவித அப்டேட்டும் கொடுக்கல. ஒருவேளை டேட் வந்து நாங்கள் வந்து மாற்றிருக்கிறோம், இல்லை டேட் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எந்தவித அப்டேட்டும் கொடுக்கல. நீங்கள் ஒன்ஸ் என்ன பண்ணுங்கன்னா லாகின் பண்ணி, அதாவது சாய்ஸ் லாக் வந்து எனேபிள் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு சாய்ஸ் லாக் வந்து எனேபிள் ஆகிடுச்சு அப்படின்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை மற்ற கேண்டிடேட்ஸ் வந்து என்ன சொல்வது தெரிஞ்சுக்கட்டும். ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து எந்த வித அப்டேட்டுமே கொடுக்கல. எல்லாமே வந்து பழைய ஷெட்யூல் மட்டும்தான் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. நியூ ஒன் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணவே இல்லை. அதனால் நீங்கள் சாய்ஸ் லாக் வந்து அப்டேட் பண்ணி பாருங்கள். அப்டேட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸை சொல்லலாம், சரியா? ஏன்னா வெப்சைட் வந்து நேற்றுக்கு வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. அதனால் வெப்சைட்டில் அப்டேட்ஸ் வந்து போயிட்டுருக்குன்னு நம்ம நினச்சோம். ஆனால் வந்து எந்தவித அப்டேட்டும் பண்ணவே இல்லை. அதே மாதிரி பிடபிள்யூடிக்கு நேற்றோட வந்து அவங்களுக்கு டேட் வந்து முடிஞ்சிருச்சு. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் லாக் வந்து ஓப்பன் ஆகணும். ஆனால் அந்த பழைய ஷெட்யூல் படி வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து நமக்கு ரிசல்ட் வந்து வரணும். அப்போ சாய்ஸ் லாக் வந்து பண்ணால் தான் நமக்கு ரிசல்ட் டேட்டை நோக்கியே நம்ம போக முடியும். ஆனால் சாய்ஸ் லாக்கே எனேபிள் ஆகலை. அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி ரிசல்ட் டேட்டுக்கு போகிறது? அப்போ ரிசல்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிலே ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சாய்ஸ் லாக் எனேபிள் ஆகிடுச்சா இல்லையாங்கிறத பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.